அன்பு நேயர்களுக்கு வணக்கம். நேற்று ட்விட்டர்ல ரொம்ப ட்ரெண்டான ஒரு விஷயம் என்னன்னா, தந்தை பெரியார் அவர்களை மணியம்மை அவர்களையும் இழிவுபடுத்த வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல பன்றி மேய்ப்பவர் போல ஒரு கருத்த தேகத்தோடு வெந்தாடியோடு தட்டுல பன்னிக்கறி வச்சுக்கிட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு பன்றி கூட்டத்துக்கு நடுவே அந்த ஒரு இருக்கிற மாதிரி ஒரு புகைப்படம். அதை போட்டு பெரியாரை அசிங்கப்படுத்த வேண்டும் அப்படின்னு ஒரு சங்கி கூட்டம் முடிவு செய்து ட்விட்டர்ல ட்ரெண்ட் பண்ணாங்க. ஆக்சுவலா அதை பண்ணி வச்சவன் மேல நமக்கு கோபமே இல்லை. அதுக்கு என்ன காரணம்னா, கிட்டத்தட்ட ஒரு 60 ஆண்டுகளுக்கு முன் சாதி, மதம், இனம் இப்படி இவற்றின் பெயரை சொல்லி அந்த சகதியில் சாக்கடையில் உழந்து கிடந்த அறிவில்லாத, புத்தி இல்லாத, சொல் பேச்சு கேட்டு நடக்கின்ற ஒரு மனிதர்களாக அந்த சாக்கடையில் புரண்டு உருண்டு வாழ்ந்து கொண்டிருந்த எங்களை கைவிடுத்து தூக்கி எங்களை கழுவி சுத்தப்படுத்தி மானமும் அறிவும் மனிதனுக்கு அழகு, எந்த ஒரு விஷயத்தையும் யார் சொன்னாலும் கேட்கக்கூடாது, தன்னுடைய பகுத்தறிவுக்கு உட்படுத்தி அது சரியா தவறா என்று முடிவெடுக்க வேண்டும் அப்படி என்று எங்களையெல்லாம் அவருடைய வழியில் வழிநடத்தி சென்ற புரட்சியாளர் பெரியார் அவருடைய அந்த புகைப்படம் எனக்கு அதை தான் நினைவுபடுத்துது. ஆனால் அப்படி சுத்தப்படுத்தப்பட்ட சில பன்றிகள், அவங்க தான் பன்றிகள், மீண்டும் அந்த சாக்கடையில போய் விழுந்து தன்னுடைய அரசியலுக்காக பணம், பவுசு இந்த மாதிரி விஷயத்துக்காக பெரியாரை திருப்பி திட்டிட்டு போற ஒரு கூட்டம் இருக்குது. அவர்களை பற்றி அப்புறம் பார்க்கலாம். இதைத்தான் எனக்கு நினைவுபடுத்துகிறது அந்த புகைப்படம். ஆக பெரியாரை நாங்கள் பேசுவதை விட நீங்கள் தான் அதிகமாக இப்படிப்பட்ட படங்களை போட்டு யார் இந்த மனிதர், ஏன் இவரை இப்படி சித்தரிக்கப்பட்டிருக்கிறார் அப்படி என்று இன்றைய இளைஞர்கள் தேடி போய் படிக்க ஒரு காரணமாக இருக்கின்ற இந்த சங்கி கூட்டத்துக்கு ஒரு வாழ்த்துக்கள். இப்போ இவன் படம் போட்டது ஓகே, அதுக்கான பெருமையையும் நான் சொல்லிட்டேன். இப்போ இவனுக்கு இந்த படத்தை போட்டானுங்க இல்லையா, இந்த சங்கி கூட்டம், இவன் நேர்மையாக இவனுடைய ஐடியில இருந்து நேரடியாக போட்டானா அப்படின்னா இல்ல. இந்த RSS பார்ப்பன ஆரிய கும்பல் எப்பவுமே நேரடியாக வந்து எதிரில் நின்று பேசக்கூடிய ஒரு ஆண்மைத்தனம் அற்ற நபர்கள் தான் இந்த சங்கிகள். அந்த டாக்டர் ராதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியில தான் இந்த பண்ணி மேய்க்கிறவன உங்களுக்கு யாருக்காச்சும் தெரியுமா அப்படின்னு சொல்லி தந்தை பெரியார் அவர்களுடைய புகைப்படத்தை அவங்க பதிவேற்றம் செய்திருந்தார்கள். ஆக்சுவலா நம்ம உள்ள போயிட்டு இது யாரு என்ன நம்ம தேடும் போது நமக்கு கிடைத்த ஒரிஜினல் ஐடி என்னன்னா, ஒரிஜினல் ஐடி மீன்ஸ் அந்த இவனுக்கு போட்டானுங்க இல்லையா அந்த ட்விட்டர், அதுல இருக்கிற அந்த புகைப்படம் யாருடையது என்றால், டெல்லியில் புரட்சியாளர் அம்பேத்கருடைய பெயரை தாங்கி கொண்டிருக்கிற ஒரு பல்கலைக்கழகத்தில் படித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு பெண்மணி, ஒரு சகோதரியுடைய புகைப்படத்தை எடுத்து இதுல ஃபேக்கா ஃபிட் பண்ணி ஒரு ஃபேக் ட்விட்டர் ஐடியை கிரியேட் பண்ணி அதுல பெரியாரை இழிவுபடுத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேலையை யாரு பார்ப்பாங்க? நேரடியாக சங்கிகள் தான் பார்ப்பாங்கன்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். இப்படிப்பட்ட ஒரு கேவலமான பின்புற வாசலாக முதுகில் குத்தக்கூடியவர்கள் தான் இவர்கள் என்று தந்தை பெரியார், புரட்சியாளர் அம்பேத்கர் அப்பவே சொல்லிட்டாங்க. ஆக இவனுங்க இப்படி ஒரு பேடித்தனமாக இந்த வேலையை தான் இவங்க செஞ்சிருக்காங்க. ஆக இவங்களுக்கு இந்த திராணி, தெம்பு இதெல்லாம் கிடையாது இந்த சங்கி கூட்டத்துக்கு. இதற்கு பல தரப்பில் இருந்து இளைஞர்கள் பதில் கொடுத்தாலும் இன்றைய காலகட்டத்தில் திரைத்துறையில் எத்தனையோ பேர் நடிச்சு பேர் வாங்கி என்ன பொசிஷன்ல இருந்தாலும் நாங்க தனி கட்சி ஆரம்பிக்க போறோம், ஆட்சியை பிடிக்க போறோம் அப்படின்னு சொல்ற பல பேர் இதுக்கு எந்த விதமான பதிவும் போடல. ஆனால் இப்பதான் வளர்ந்து வருகிற ஒரு துணை நடிகர், ஒரு காமெடி நடிகர் பாலசரவணன், அவர் அந்த பெரியாரை இழிவுபடுத்தி போட்டிருந்த அந்த பதிவுக்கு பதில் பதிவு அவர் போடுறாரு. பன்றி மேய்க்கிறது ஒன்றும் பெரிய குற்றமான தொழிலும் இல்லை, அது அசிங்கமான தொழிலும் இல்லை. எந்த ஒரு தொழிலையும் நேர்மையாக செய்யும் போது அது போற்றக்கூடியதுதான். ஆக இப்படி எங்களை பெரியாரை பற்றி எங்களை மீண்டும் நினைவுபடுத்தியதற்காக, எங்களுக்கு பெரியாரை படிக்க தூண்டியதற்காக உங்களுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்ற தோரணையில் அவர் ஃபயர் விட்டு அவருடைய பதிவுகளை அவர் பதிவு போட்டிருந்தாரு. இப்போ தெரியும் உங்களுக்கு, பெரியாரை நாம் முன்னெடுப்பதை விட அவனுக்கு தான் இப்ப முன்னெடுக்கிறாங்க. நம்ம கூட பெரியாரை பற்றி அதிகமாக பேசுவதில்லை. ஆனால் முப்பொழுதும் பெரியாரின் கற்பனையில் வாழ்ந்து வருகின்ற இந்த சங்கி கூட்டம், அதுக்கு ஒரே காரணம் கேள்வி கேட்கின்ற ஒரு ஆற்றலை, அறிவை தமிழனுக்கு, திராவிடனுக்கு உண்டாக்கிய பெருமையும் புகழும் பெரியாரைத்தான் போய் சேரும். தள்ள மேலேயே அடிச்சாருங்க, தள்ள மேலேயே அடிச்சாரு, கொஞ்சம் நஞ்சு அடி அடிச்சாரு. இந்த பார்ப்பன கும்பலை தந்தை பெரியார் அடித்த அடி சாதாரண அடியே கிடையாது. இன்றைக்கு ராமர் கோயில் நாங்கள் திறந்து விட்டோம் அப்படின்னு பீத்திக்கிற அந்த கும்பலுக்கு தந்தை பெரியார் மட்டும் இந்த காலகட்டத்தில் உயிரோடு இருந்திருந்தால் இன்றைய நிலை என்ன, நிலை எப்படி இருக்குன்னு மட்டும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதற்கு காரணம் ராமனை செருப்பால் அடித்தவர் பெரியார், பிள்ளையார தேங்காய் உடைக்கிற மாதிரி தூக்கி போட்டு உடைச்சவர் பெரியார். இதற்காக கடைசி வரை மன்னிப்பே கேட்க முடியாது என்று தலை நிமிர்ந்து வாழ்ந்த ஒரு தன்மான தலைவன் பெரியார். பெரியாரை இவர்கள் இவ்வளவு வன்மமாக கொண்டு பண்ணி போல சித்தரிக்க இதுவும் ஒரு காரணம். சரிடா,
பன்றி அவதாரம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தான் சொல்றீங்க. உங்களுடைய புராண கதைகள்ல வந்து பன்றி அவதாரம் எடுத்துதான் உலகத்தையே காப்பாத்தினார் அப்படின்னு சொல்லிட்டு உருட்டெல்லாம் உருட்டுறீங்க. அந்த பன்றிகளுக்கு நடுவில் உட்கார்ந்து அந்த பன்னியே மேய்க்கிற தலைவன் தானே எங்க தந்தை பெரியார். நீ போட்டிருக்கிற அந்த உன்னுடைய கடவுளையே மேய்க்கிற, உன் கடவுளையே தலையில் கொட்டுகிற, உன் கடவுளையே கேள்வி கேட்கிற ஒரு நபர் தான் தந்தை பெரியார். அவருடைய வழியில் வந்த என்னை போன்ற எங்களை போன்ற எவ்வளவு பேர் இன்னும் துடிப்போடு தான் இருக்கிறாங்க. ஆக இந்த எச் ராஜாலாம் இப்பெல்லாம் ஆஃப் ஆகி அவன் பாவம் வீட்டுல இருக்கான். அதுக்கு காரணம் தந்தை பெரியார். தந்தை பெரியார் சிலை மீதோ அவர் அந்த அந்த தந்தை பெரியார் என்ற அந்த வார்த்தையின் மீது சின்ன களங்கம் வந்தால் கூட தமிழ்நாடு திருப்பி கொடுக்கிற அடியை தாங்கிக் கொள்கிற சக்தி இதுவரை எவனுக்கும் கிடையாது. பல பேர் தொட்டு பார்த்துறாங்க, ரொம்ப பவரா இருக்குன்னு சொல்லி ஓடி ஒளிஞ்சிட்டு ஃபேக் ஐடி கிரியேட் பண்ணி இந்த மாதிரியான கீழ்த்தரமான வேலைகளை செய்து கொண்டிருக்கிற இந்த சங்கிகளை சங்கி என்று சொல்லாமல் வேற என்ன சொல்வது? ஏன்னா நம்ம ரஜினிகாந்த் அவர்களுடைய மகள் வந்து கதறாங்க, எங்க அப்பா அவர் சங்கின்னு சொல்லாதீங்க, அவர் சங்கி எல்லாம் கிடையாது. நாங்கள் சொன்னோம் சங்கி என்பது ஒரு கெட்ட வார்த்தை, அந்த மீனிங்ல தான் நாங்க சொன்னோம், டேரா சொல்றோம். அதை ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் உறுதி செய்திருக்கிறார். அப்படியெல்லாம் எங்க அப்பாவை சொல்லாதீங்க, அப்படியெல்லாம் எங்க அப்பாவை சொல்லாதீங்க. இந்த கதறல், அதாவது கொஞ்சம் இடைப்பட்ட காலங்களில் இவங்க சொன்னானுங்க பெருமையா நாங்கள் சங்கிகள் அப்படின்னு காலத்தை தூக்கி, ஆனால் இப்ப அவனுங்களே கதறானுங்க, எங்களை சங்கி எல்லாம் சொல்லாதீங்க, எங்களை சங்கி எல்லாம் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லும் போது மீண்டும் மீண்டும் நாங்கள் சொல்வோம் உங்களை சங்கி என்று, உங்கள் சங்கில் மிதித்து சொல்வோம் நீங்கள் சங்கி என்று. பெரியாரை நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாதுடா. ஏன்னா தந்தை பெரியார் போட்ட விதை அந்த மாதிரி. அது வந்து ஒரு சாவர்கர் போட்ட மாதிரி எல்லாம் இந்த நமத்து போன விதையோ அழிச்சு போன விதையோ கிடையாது. தந்தை பெரியார் போட்டது வீரியமிக்க ஆண்மைமிக்க விதை. அது எல்லாம் வளர்ந்து வந்து நிக்குது ராஜா. நீங்கள் எத்தனை குள்ளநரிகளை விலைக்கு வாங்கி பெரியாரை எதிர்த்து பேச வைத்தாலும் திருப்பி அடிப்போம். இப்படி ஃபேஸ்புக்ல ட்விட்டர்ல ஃபேக் ஐடியில வந்து போட்டாலும் அதையும் நாங்கள் தேடி கண்டுபிடிச்சு திருப்பி அடிப்போம். ஆக உங்க சங்கிகளை சங்கில் மிதிப்பது தான் எங்கள் வேலை. ஆக இதை என்னை போல பல பேர் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதுல ஒரு மகிழ்ச்சி என்னன்னா, பெரியாரை எங்களை விட நீங்கள் தான் அதிகமாக கொண்டு போய் இளைஞர்களிடம் சேர்க்கிறீர்கள். ஆக சங்கிக்கு ஒரு நன்றிகள். எந்த வேலை செய்தாலும் அதில் நேர்மையாக இருக்கிறோம். பெரியார் வந்து எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த அந்த தன்மானமும் மானமும் சுய உணர்வும், அதை வந்து தாங்கிக் கொள்கிற, விமர்சனங்களை ஏற்றுக்கொள்கிற பக்குவமும், அதற்கு பதிலளிக்கிற எதிர்த்து நிற்கின்ற வீரியமும் தந்தை பெரியார் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். புரட்சியாளர் அம்பேத்கர் உங்களை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்பதை எங்களுக்கு அறிவுபூர்வமாகவும் சரி, புத்தகம் எண்ணற்ற புத்தகத்தின் வாயிலாகவும் அவர் எங்களுக்கு சொல்லி இருக்கிறார். ஆக நீங்கள் எந்த ரூபத்தில் வந்தாலும் சரி, நீங்கள் ராமனை கொண்டு வந்தால் நாங்கள் ராவணனை கொண்டு வருவோம். நீங்கள் வந்து இந்து மதம் என்று வந்தால் நாங்கள் மதச்சார்பின்மையை முன்னிறுத்துவோம். ஜனநாயகத்தை வாழ வைக்க என்னென்ன தேவையோ அதை எல்லாத்தையும் செய்வோம். பெரியார், அதாவது அவர் வந்து சாதி இருக்கக்கூடாது, மதம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னதை இந்தியா முழுக்க இன்றைக்கு கடைபிடிக்கிற பல பேர் இருக்கிறார்கள். ஏற்றுக்கொள்கிற, பெரியாரை ஏற்றுக்கொண்ட மக்கள் இந்தியா முழுக்க வாழ்கிறார்கள். அப்படி இருக்கும்போது இந்து என்கிற ஒரு போர்வையில் சில சித்து வேலைகளை நீங்கள் ஆட நினைத்தால் நிச்சயமாக அது எடுபடாது. இஸ்லாமியம், கிறிஸ்தவம், இந்துக்கள் அப்படின்ற மதச்சார்மையற்ற ஒரு சமூக ஒற்றுமையோடு மக்கள் என்றைக்குமே ஒன்றாக இருப்பார்கள். இதை எதிர்க்க வருகிற சங்கிகளை சங்கிலே மிதித்து அப்படியே அச்சு ஓரமா ஓட விட்டுருவாங்க அப்படி என்பதை பதிவு செய்து கொண்டு, பெரியாரை படிப்போம், புரட்சியாளர் அம்பேத்கரை படிப்போம், வரலாறுகளை மாற்ற எத்தனிக்கின்ற இந்த கயவர்களை நாம் புறக்கணிப்போம் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நம்ம சேனல் கண்ணை நம்பாதே not7 உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வரும் என்று கூறிக்கொண்டு, பெரியார் வாழ்க, புரட்சியாளர் வாழ்க, ஜனநாயகம் வாழ்க, வெல்க அப்படி என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.